அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் 21 ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு நம்ம இவங்க வீட்டில் சிந்தாமணியோட பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. உண்மையில் எல்லாருமே நல்ல டான்ஸர்ஸ் போல இருக்குது. செமத்தி ஆடுறாங்க. ஆடி முடித்தோடனே கேக்கு கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணோடனே இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அங்கே இவங்க சிந்தாமணி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க வீட்டுக்காரர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட தான் அப்பப்போ எனக்கு பணம் தேவைன்னு அவர்கிட்ட வாங்கிக்கிருவேன் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் வந்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இந்த செயினை எங்கே வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இப்படி என் மருமக வாங்கி கொடுத்தா அவள் கோடீஸ்வரி அப்படின்னு. உடனே இல்லை இதே மாதிரி நான் வேறு இதுவும் இருக்கலாம்ல ஒரே டிசைனில் அப்படின்னா, இல்லை இதே செயின் தான், அதில் ஒரு கல் விழுந்திருக்கும் பின்னாடி தேஜஸ் எங்களோட வீட்டுக்காரர் பேர், என் பேர் சாந்தினி சிடின்னு இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி இருக்குது இது என்னோட செயின், இப்போ கொடுக்குறீங்களா இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த அம்மா வாங்கிச்சாதான் அவங்களுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதுவும் என்கிட்ட திருடுனது ஒரு திருடி தான், இப்போதான் பொம்பளைங்களாம் இப்போலாம் திருட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு கலைபுரமாயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியாச்சு. கொடுத்துட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கும் பொழுது நம்ம பிள்ளை என்ன செய்யுது, ரோஹிணி ஒரு சாரியை வாங்கிட்டு வந்து ஆண்டி உங்களுக்காக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை பார்த்து நீ தானே வாங்கினையா இல்லை திருடுனையா அப்படின்னு கேட்டோன்னே, ஆண்டி அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லை ஆண்டி, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏண்டி இது எங்கே திருடுனேன்னு தெரியல, அதை பார்த்து செயின் எனக்கு பார்த்து வாங்கினியா இல்லை பயந்து திருடிங்க அப்படின்னு. அப்புறம் வீட்டில் எல்லோரும் கூட்டம்லாம் சேர்ந்து பயங்கர விசாரணை கமிஷன் போட்ட மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மாற்றி கேள்வி. அப்போ உடனேவும் இல்லை எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர், யார் அந்த தெரிஞ்சவர்னா, இல்லை எனக்கு தெரிஞ்சவர் தான் சொல்லுதே தவிர யாருங்கிறது சொல்லவே இல்லை. அப்போ எங்கிட்ட திருட்டு நகையை உங்கள்கிட்ட விற்றுருக்காங்க, இதோட வர்த்து என்னன்னு தெரியும், 1 லட்சத்துக்கு இவ்வளோ பெரிய நகையை கொடுத்துருக்காங்க, நான் அப்போவே யோசிக்கணும், இப்படிலாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. ஆமாம் நாங்கள் அப்படித்தானே ஒரு திருட்டு நகையை கொண்டு வந்து வச்சு என்னது கவரி நகையை வச்சு உண்மைன்னு கொண்டு போய் கொடுத்து எங்களை திருட்டு பட்டம் கட்டினாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல ஏய் என்னடி குத்தி காட்டுறியாடி அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை உண்மையை தானே சொல்கிறோம், இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு முத்து சொல்ல, இவங்கள்ட்டெல்லாம் நான் அவமானப்படுறேன் அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க திருடின்னு ஆகப்பட்டாங்க. இங்கே இவ திருடின்னு இவங்க சொல்லி இப்படியாக பயங்கர கலைபுரம் சண்டையாகி முதல்ல உடனே இந்த அம்மா என்னை அவமானப்படுத்திட்டேலேடி அசிங்கப்படுத்திட்டேலேடி எவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், இதை வந்து நான் 1 லட்சத்துக்கு வரேன், அந்த 1 லட்சத்தை எனக்கு கொடு, நீ 1 லட்சம் நீ எனக்கு பண்ணதுக்கு என்னை அவமானப்படுத்தின அசிங்கப்படுத்தினதுக்கு உனக்கு ஃபைனடி அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு பயங்கர சண்டையாயிருச்சு. அவளோட பேசாதரா அப்படின்னு வழக்கம் போல் பிரித்து போட்டாங்க. வழக்கம் போல் இவர் கத்திட்டு பேராசைப்பட்டா அப்படித்தான் அப்படின்னு அவர் போயிட்டார். இங்கே என்னடனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து என்ன சீதா கல்யாணம் வேறு இருக்குது, பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ.